ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 19, 2025. பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். நமது ஜோதியை சுயம் பகவானே வெளிப்படைய செய்திருக்கிறார். இந்த தெய்வீகமான காரியத்தின் நினைவார்த்தமாகவே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தன்தேரஸ் பண்டிகை, சிறிய தீபாவளி, பெரிய தீபாவளி என்று 3 நாட்களுக்கு பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இந்த சிறிய தீபாவளி, பெரிய தீபாவளி என்றால் என்ன என்று சற்று சிந்திக்க வேண்டும். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பெரிய தீபாவளி என்பது யாரது ஆத்ம தீபம் முழுவதுமாக வெளிப்படைந்து விட்டதோ அவர்களது நினைவார்த்தமாகும். யாரது ஆத்ம தீபம் அரைகுறையாக வெளிப்படைந்திருக்கிறதோ அவர்களுக்கான நினைவார்த்தமாக சிறிய தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இப்படி ஒரு அர்த்தம் கூறலாம். மற்றொரு அர்த்தம் என்னவென்றால், சங்கமயுகத்தின் பாதி காலகட்டம் சிறிய தீபாவளி, அது முழுமையடையும் போது பெரிய தீபாவளி, அதாவது ஆத்ம தீபங்கள் முழுவதுமாக விழிப்படைந்து விடுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆன்மீக ரகசியங்கள் இருக்கின்றன. மற்றபடி நாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். நம் மீது பகவானுடைய பார்வை விழுந்திருக்கிறது. நாம் பகவானை நேரடியாக சந்தித்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி ஞானக்கடல் திரிகாலதர்சி சிவதந்தை மூலமாகவே முழுமையான ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஞானம் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். சத்திய ஞானத்தை நாம் எத்தனை காலமாக தேடி வந்தோம். நான் எனது வாழ்க்கையை பற்றி கூற வேண்டுமென்றால், சிறிய வயதிலிருந்தே எனக்கு சத்திய ஞானத்தின் தேடல் இருந்தது. ஒன்று, நான் பகவானை தேடிக்கொண்டிருந்தேன். மற்றொன்று, சத்திய ஞானத்தை அடைய விரும்பினேன். நான் சிறிய வயதில் கற்பனை செய்ததுண்டு. பகவான் சத்தியமான கீதை ஞானத்தை எழுதி அந்த புத்தகத்தை மேலிருந்து கீழே போட்டால் அது எனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று கற்பனை செய்தேன். எனக்கு அவ்வாறே நடந்துவிட்டதல்லவா? அவர் எனக்கு முழுமையான சத்திய ஞானத்தை வழங்கிவிட்டார். அந்த சத்திய ஞானம்தான் என்னை கவர்ந்தெழுத்தது. அது அவசியம் உங்களையும் கவர்ந்தெழுத்திருக்கும். ஏனென்றால் ஞானம் என்பது வெளிச்சமாகும். நாமோ உயிரோட்டமான தீபங்கள். இவ்வுலகின் இருளையை விலக்கக்கூடியவர்களாவோம். நாம் விகாரங்களின் இருளையும் விரட்டியடிக்கிறோம், அறியாமையின் இருளையும் விரட்டியடிக்கிறோம். எனவே நாம் இந்த உலகிற்கு கலங்கரை விளக்காக ஆகிவிடுகிறோம். கலங்கரை விளக்கு என்பதை விட மாஸ்டர் ஞான சூரியனாகவே ஆகிவிடுகிறோம். நமது ஒளி இவ்வுலகிற்கே மிக பெரும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அநேக ஆத்மாக்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்க பெற்றிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான பாதையை கண்டு கொண்டு விட்டார்கள். பாருங்கள், இந்த ஞானம் சரியான பாதையை நமக்கு காட்டுகிறது. எனவே நாம் அனைவரும் உண்மையில் நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி பெருமிதம் கொள்கின்றோம். தந்தை ஞானத்தை வழங்கி தன்னை போன்றே நம்மையும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்கிவிட்டார். மாஸ்டர் ஞான சூரியனாக ஆக்கிவிட்டார். எனவே இன்றைய நாள் சிறிய தீபாவளியில் நமக்குள் இருக்கும் சின்ன சின்ன குறைகளை நீக்கி விடுவோம். உதாரணத்திற்கு, பிறருடைய அவகுணங்களை நமது சித்தத்தில் வைத்துக்கொள்வது. பாபா நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அனைவருக்குள்ளும் சின்ன சின்ன குறைகள் இருக்கின்றன. அது மட்டுமின்றி பார்ப்பவரின் பார்வையே எதிர்மறையாக இருக்கும் என்றால், அவர்கள் பிறருடைய நல்ல குணத்தை கூட தீய குணமாக மாற்றி எடுத்துக்கொள்கிறார். நாம் ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்வோமானால் நாமும் நல்ல குணவான்களாக ஆகிவிடுவோம். பிறருடைய அவகுணங்களை, குறைகளை நமது புத்தியில் வைத்துக்கொள்வோம் என்றால் அதிலிருந்து தீய அதிர்வலைகள், பேட் எனர்ஜி பரவுகிறது. இன்று நாம் இந்த ஒரு விஷயத்தை முழுவதுமாக மாற்றிக்கொள்வோம். பல விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் இந்த ஒன்றை செய்தால் கூட அது மிகுந்த நல்ல விஷயமாகும். எண்ணத்தை உருவாக்குவோம். அனைத்து ஆத்மாக்களும் பாபாவின் குழந்தைகள், மிகுந்த நல்லவர்களாவார்கள். அனைவரும் என்னுடையவர்கள், எனது குடும்பத்தினர். அவகுணங்கள் எல்லாம் சாதாரணமானவை. கலியுகத்தின் கடைசியில் அவகுணங்கள் இல்லாமல் அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர்களாக ஆத்மாக்கள் இருப்பார்கள். ஆனால் அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவராக நாம் ஆக வேண்டும் என்பது நமது லட்சியமாகும். எனவே இன்றைய உயர்ந்த நாளில் நீங்கள் நன்றாக என்ஜாய் செய்யுங்கள், கொண்டாடுங்கள். கூடவே நமது வாழ்க்கையையும் உயர்ந்ததாக ஆக்க வேண்டும்.
நமக்கு கொண்டாடுவது என்றாலே நல்ல ஒரு நிலையை அடைவது என்றே பொருளாகும். நாம் வெறும் விளக்கேற்றுவது அல்லது எவ்வாறு பல விழாக்களை கொண்டாடுகிறோமோ அவ்வாறு தீபாவளி கொண்டாடுவது அது மட்டும் நமது கொண்டாட்டம் அல்ல. நாம் ஒரு நல்ல முயற்சியின் நிலையை அடைவதற்கான உறுதியான எண்ணம் வைப்போம். அப்போதுதான் நமது கொண்டாட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்போது வாழ்க்கையே ஒரு சங்கீதமாக, நல்ல நடனமாக ஆகிவிடும். எனவே உங்கள் அனைவருக்கும் சிறிய தீபாவளிக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். மேலும் பெரிய தீபாவளிக்கான பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். ஓம் சாந்தி.